வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது அவல் சக்கரை பொங்கல். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அவல் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கப்பு, அதாவது 250 கிராம் அவல் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இந்த கப்பு அரை கப்பு நாட்டு சர்க்கரை, 3/4 கப் பால், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், நெய் தேவையான அளவு. வியூவர்ஸ், நான் பாசி பருப்பை நான் என்ன செஞ்சுருக்கேன், சுத்தமாக கழுவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது கிட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். வியூவர்ஸ், ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். வியூவர்ஸ், நான் தண்ணி அடுப்பில் போட்டுக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் இந்த பருப்பை இதில் சேர்த்துறேன். ஓகே வியூவர்ஸ், பருப்பு கொஞ்சம் குழஞ்சி வேகணும். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பு நல்லா இந்த மாதிரி குழஞ்சி தான் வேகணும். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு போடுறீங்க அதே கப் அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அப்போ சரியாக இருக்கும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வரணும், தண்ணி சுண்டிடணும். ஓகேவா, இப்போ எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த அவுள், இந்த ஒரு கப் அவுள் 250 கிராமு. இதில் இதை சேர்த்துட்டு இந்த அவுளை சுத்தமாக நம்ம கழுவணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், அவுள் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும். தண்ணியை நான் வடிகட்ட எடுத்துருக்கேன். இதில் போட்டு நல்லா தண்ணி சுத்தமாக வடிகட்டிடணும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. தண்ணி நல்லா வடிட்டோம். ஓகேவா, நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஒரு கண்டி நெய் சேர்க்குறோம். இப்போ இதை நெய்யில் ஓகேவா, நெய் நல்லா சூடேறட்டும். அதில் முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். ஓகேவா, நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ முந்திரி பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இது கூட திராட்சை பழத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கணும். ஓகேவா, முந்திரி பழமும் திராட்சை பழமும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை நெய்யில் வறுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம அதே வறுத்தெடுத்த அந்த நெய்யிலே முந்திரி பருப்பையும் திராட்சை பழம் வறுத்தோம்னா அதிலே பேனில் நம்ம இப்போ ஒரு கரண்டி நெய் சேர்க்குறோம். ஓகேவா, நெய் சூடேறட்டும். ஓகேவா, இப்போ நல்ல நெய் சூடாகிடுச்சு. இப்போ இதை இதில் வச்சு நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். அவளை நெய்யில் வறுக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டணும். வடிகட்டிட்ட பிறகு தான் இதில் போட்டு நெய்யில் வச்சு நல்லா வறுக்கணும். ஓகேவா, அவளை நல்லா வறுப்போம். ஓகேவா, இப்போ நெய்யில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பால். அப்படி உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த அவுள் நல்லா பாலில் நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த அவுளில் இந்த பால் சேர்க்கணும். இப்போ இந்த பாலோடு சேர்ந்து இந்த அவுள் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஒரு கப்பு 3/4 கப்பு பால் ஊற்றுனேன். ஓகேவா, ஊற்றினோன்னே இப்போ நாங்கள் தொட்டு பார்ப்போம். பாருங்கள், குழஞ்சி போச்சு. இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம வேக வச்ச இந்த பாசிப்பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாசி பருப்பையும் அவளையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நாங்கள் நாட்டு சர்க்கரை பாய்க்கிறோம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நார்மலான கருப்பு சீனி கூட நாங்கள் பாய்க்கலாம், இல்லை வெல்லம் பாய்க்கலாம். ஓகேவா, இதை போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கங்க. நான் அரை கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். ஓகேவா, நான் அரை கப்பு சீனி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் கருப்பு சீனி அரை கப்பு கருப்பு சீனி போட்டிருக்கேன். அதாவது நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு போடணும்னா கூட போட்டுக்குங்க. இது கூட நான் ஒரு கரண்டி நெய் சேர்க்குறேன். ஓகேவா, நெய் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க.
ஓகேவா? இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, திராட்சை பழத்தையும் முந்திரி பருப்பு இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? எப்பயுமே அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், அவல் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வித்தியாசமான அவலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். ஓகேவா? இந்த வருஷம் நான் வந்து வித்தியாசமாக அவல் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த வருஷம் பொங்கலை வந்து இந்த அவல் பொங்கல் செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். சுவையான அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.